கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிற வசனம் சங்கீதம் 26:1 வசனத்தின் பின்பகுதி. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அன்பு பிரியமான பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? தள்ளாடுகிறவர்களாக காணப்படுவோம். ஒரு சரியான பாதையில் செல்ல முடியவில்லை. நம்ம நினைத்த ஆசிரியத்தை நம்ம அடைய முடியலை. வாழ்க்கையில் நினைத்த சுகத்தை நமக்கு கிடைக்கல. பலவீனங்கள், நிறைய காரியங்கள், தோல்விகளோடு காணப்படுறோம். நொந்து இருக்கிறீங்க தானே அன்பு பிரியமான பிள்ளையே? என் வாழ்க்கையில் இதே போல் காரியங்கள் காணப்படுகிறது. நான் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை காண முடியவில்லை. தடுமாற்றம் தான் காணப்படுகிறது. ஒரு நிலையான வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, சந்தோஷம் என் வாழ்க்கையில் இல்லையே, சமாதான குறைச்சலோட காணப்படுகிறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாங்க. கர்த்தரை நம்பியிருக்கிறேன். கர்த்தரை நம்புங்க. அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? தள்ளாட விட மாட்டார். உன் வழி பாதைகள் செவ்வையாக என்ன செய்யும்? இனி கடந்து போகும். நிச்சயமாக ஒரு முடிவில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டடைவீங்க. ஆண்டவரை உறுதியை பற்றி கொள்ளுங்க. உறுதி அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு, சந்தோஷத்தை தரப்போகிறாரு, சமாதானத்தை தரப்போகிறாரு. தொடர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம், ஆமென்.